வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அருளிய தூதோடு குடும்பங்களை சந்திப்பதில் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்றும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தியானிக்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதம் இல்லாதவர்கள், தரித்திரர்கள், இருளிலே வாழ்கிற ஜனங்கள், உங்களை குறித்து என்னவெல்லாம் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை என்கிற பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். உங்கள் எண்ணங்களை முதலாவது மாற்றுங்கள். நீங்கள் வெளிச்சமானவர்கள். சரிங்களா? உங்களுக்கு 16ஆம் வசனம் சொல்லுங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கு. எது உங்களை பிரகாசிக்க செய்யும்? நீங்கள் செய்கிற நற்கிரியைகள். உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சமே அதுதான். நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் உங்களை இருளிலே வைத்திருக்கார். ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இந்த உலகத்திற்கே உங்களை பிரகாசமாய் அடையாளப்படுத்தும். நாம் பிரகாசமாய் இருக்கிறோமா? நம்முடைய நற்கிரியைகள் என்ன? ஆண்டவராகிய இயேசு சொல்றார், மனுஷங்கள்லாம் நீங்க செய்கிற நற்கிரியைகளை பார்த்து அவர்கள் உங்களை புகழ வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற நற்கிரியைகளையே உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. இருளில் இருக்கிறவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் வெளிச்சத்திற்கு வருகிறவர்கள் தங்கள் நற்கிரியைகளினாலே தங்களை அடையாளப்படுத்துவார்கள். நீங்கள் உலகத்திற்கு செய்கிற நற்கிரியைகளினாலே தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் நற்கிரியைகளினாலே உலகத்தின் வெளிச்சத்தை காண்பிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய எங்களை இருளிலே இராதபடிக்கு நற்கிரியைகள் மூலமாக எங்களை வெளியே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.